வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலையெழுத்த பிறக்கும் போதே பிரம்மா சூப்பராக எழுதியிருப்பார். அப்படிதானே? ரொம்ப நல்லபடியாக எழுதியிருக்காரு அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களோ இல்லை பெரிய கஷ்டமோ எது வரும்போதும் சில இடர்பாடுகள் வரும்போது என் தலையெழுத்தே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் பிரம்மனே சொல்லியிருக்காருங்க, இந்த சிவஸ்தலத்தில் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை, அது எப்படிப்பட்ட தலையெழுத்தா இருந்தாலும் சரி, அதை நல்லபடியா மாத்தி தரேன் அப்படின்னு ஷூரிட்டி கொடுத்துருக்காரு. ஆமாங்க, பிரம்மனே உறுதியளிச்சிருக்காரு நமக்கு. என்னப்பன் ஈசனை வழிபடும் போது, அதுவும் இந்த ஸ்தலத்துல வழிபடும் போது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றி நல்ல தலையெழுத்தாக, நல்லதாகவே நடக்கக்கூடியதாக மாற்றி தருகிற பிரம்மன் வணங்கிய ஸ்தலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நீங்க இப்பதான் புதியதா நம்ம ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நமக்கு அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறதுக்காக சிவ சிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருச்சியிலிருந்து சென்னை போற பைபாஸ் சாலையில சமயபுரம் தாண்டி சிறுகனூர்னு ஒரு ஊர் வருங்க. அந்த சிறுகனூருக்கு ரொம்ப பக்கத்துல தான் நம்ம திருப்பட்டூர் இருக்கு. இந்த திருப்பட்டூர்ல தான் என் அப்பன் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரங்கிற பெயரோட அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மன் தனி சன்னதியில பிரம்ம சம்பத் கௌரி அப்படிங்கிற பெயரோட அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துலங்க பிரம்மன் படைக்கும் தொழில் எங்கிட்ட தான் இருக்கு, என்னாலதான் எல்லா உயிர்களுமே ஸ்தாபிக்கப்படுது, புதியதா உருவாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவம், கர்வம் அதிகமாயிடுச்சு. நம்ம இல்லைன்னா இந்த உலகங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இந்த ஆணவம் அதிகமாகி அதனாலேயே பிரம்மன் தன்னுடைய இந்த பதவியையே இழந்துட்டாரு. புதிய உயிர்கள் இந்த உலகத்துல உருவாக முடியல. ஒரு கட்டத்துல தன்னோட தவறை உணர்ந்த பிரம்மதேவன் நம்ம சிவபெருமான நோக்கி தவம் இருக்காரு, வழிபடுறாரு. அப்படி அவர் வழிபட்ட இடம்தான் இந்த திருப்பட்டூர். திருப்பட்டூர்ல 12 சிவலிங்கங்களை வைத்து பிரம்மதேவன் வழிபட்டிருக்காருங்க. நல்ல முறையில ஸ்தாபிச்சு பூஜித்து வழிபட்டு வரும்போது நம்ம அப்பன் சிவபெருமான் அவருக்கு இழந்த பதவியை மீண்டும் கொடுக்கிறாருங்க. அம்மனும் அம்பிகையும் சேர்ந்து பிரம்மனுக்கு அந்த பதவியை மீண்டும் இழந்த பதவியை கொடுத்திருக்காருங்க. அதனால பிரம்மனால வழிபட்டதுனாலதான் ஈஸ்வரனுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேரும், அவருக்கு தன்னுடைய அருளையும் சேர்த்து வழங்கியதுனால அம்மனுக்கு பிரம்ம சம்பத் கௌரிங்கிற பேரும் வந்திருக்குங்க. அதனாலதான் இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு பதவிகள், புதிய பதவி கிடைப்பதற்காகவா இருந்தாலும் சரி, இல்ல போன பதவி மீண்டும் வர்றதுக்காக இருந்தாலும் சரி, இங்க சிவனையும் அம்பாளையும் பிரம்மனையும் வழிபட்டோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும், பதவிகள் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. தான் வழிபட்ட 12 சிவலிங்கங்களையும் யார் ஒருவர் தரிசனம் செய்து வழிபடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே நான் தலையெழுத்தை மாற்றி கொடுப்பேன் அப்படின்னும் உறுதியளிச்சிருக்கிறதா ஸ்தல புராணம் கூறுது. தனி சந்நிதியில அமர்ந்த நிலையில் இருக்கும் பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மனமுருக வழிபட்டா கண்டிப்பா நம்மளுடைய தலையெழுத்தை நல்ல தலையெழுத்தாக மாற்றி கொடுப்பார் பிரம்மா. இங்கு உள்ள எம்பெருமான் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தியும், அம்பாள் பிரம்ம சம்பத் கௌரிக்கு செவ்வாய் வெள்ளி கிழமைகள்ல புடவைகள் சாத்தியும் மஞ்சள் அணிவித்தும் நம்ம வழிபட்டோம்னா பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவர், தடைப்பட்ட திருமணம்லாம் சீக்கிரமா நடக்கும், அதே மாதிரி தாம்பத்தியமும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐதீகமாவே இருக்கு. இப்படித்தான் இங்க வழிபட்டுக்கிட்டும் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரு அதிசயமான நிகழ்வு இப்ப திருப்பட்டூர்ல பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல நம்ம சிவபெருமானுக்கு நடக்க போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் 15, 16, 17 இந்த 3 நாட்களிலும் சூரிய பகவான் பிரம்மபுரீஸ்வரரை, அதாவது லிங்கஸ்வரத்து மேல தன்னுடைய சூரிய கதிர்களை பாய்ச்சி அவரை வணங்குவதை நம்ம பார்க்க முடியும். அந்த நிகழ்வு இப்போ மார்ச் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களிலும் நடக்க இருக்கு. காலை 6:15 மணிக்கு ஆரம்பித்து 6:45 மணி வரைக்கும் சூரிய பகவான் நம்மளுடைய பிரம்மபுரீஸ்வரரை தன்னுடைய சூரிய கதிர்களால வணங்குவார். அதன் பிறகு பிரம்மபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். இதுல இன்னொரு நிகழ்வு என்னன்னா, இங்கே சூரிய பகவான் எப்படி பிரம்மபுரீஸ்வரரை வணங்குறாரோ அதே போல தனி சன்னதியில் இருக்கக்கூடிய பிரம்ம சம்பத் கௌரியின் பாதங்கள்ல சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுவது போல அங்கேயும் அதே நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அதாவது அம்பிகையின் பாதங்கள்ல சூரிய பகவான் ஒளிக்கதிரை இந்த 3 நாளும் செலுத்தி வணங்குவார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதங்களில் வரதுனால ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை நாம திருப்பட்டூர் சென்று வருவோம். தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மனை வணங்கி நல்ல தலையெழுத்தாக நம்மை மாற்றி, நமது குழந்தைகளுக்கும் மாற்றி நல்ல முறையில் நாம் வாழ்விக்க நம்மளுடைய பிரம்மபுரீஸ்வரரும் பிரம்ம சம்பத் கௌரியும் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மனும் அருள்பாவிப்பார்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பதிவை உங்களுக்கு போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மன சந்தோஷத்தோட விடைபெறுறேன். பாய்.